நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் போன வருஷம் எப்படி 1, 2, 3 அதாவது தொகுதி வாரியா அந்த தொகுதியில முதல் 2, 3 இடங்களை பிடித்த 10th 12th மாணவர்கள் பப்ளிக் எக்ஸாமில் 10th 12th மாணவர்களுக்கு பரிசு வழங்குற விழா அவருடைய அரசியல் வருகைக்கு அப்புறம் இப்போ ஒரு 2 வருடமாக நடத்திட்டு இருக்காரு. அரசியலுக்கு வரேன்னு எப்போ சொன்னதுலேருந்து இவங்களுக்குலாம் அந்த பரிசு கொடுத்துட்ருக்காரு. அதில் இது 2வது வருடமாக இப்போ அந்த ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர்னு சொல்லி திருவான்மியூரில் இருக்குது, அங்கே நடந்துகிட்டு இருக்குது இந்த ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி போன வருஷம் பார்த்திங்கன்னா ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் நடந்தது, அது நீலாங்கரை, இப்போ திருவான்மியூர் நடந்துகிட்ருக்கு. ஸோ என்னென்னா நேற்று திடீர்னு பார்த்திங்கன்னா ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர் திருவான்மியூருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மனு போட்டார் விஜய். அந்த பாதுகாப்பை நம்ம வழங்குறோம்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக சிஎம் தரப்புலேருந்து, அதாவது அரசு தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க. இதில் என்னென்னா இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா நேற்று தான் போவாங்களா அப்படின்னா இதை ஒரு ட்ரெண்டாகவே வச்சுட்டு இருக்காங்க. எப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனை இது வரைக்கும் கொடுத்துருக்கு. விஜய் அவருடைய கரியர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவருடைய கரியரில் ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் கேட்க போனேன், அதாவது பாதுகாப்பு கேட்க போனேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன், கமிஷனர் ஆஃபீஸுக்கு போனேன், பாதுகாப்பு மறுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு நியூஸ் வரும். விஜய்க்கு உடனே கவர்மெண்ட் எதிர்க்குதா, விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்காம விஜய் அவருடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துதா அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் கொண்டு போய் கடைசியில் அந்த ஃபங்க்ஷன் நடந்துடும், ஜெய் நடக்கும், போலீஸ் எல்லாம் இருப்பாங்க, நடந்து முடிஞ்சிடும். இது ஒரு ஸ்டண்ட்டு. இந்த ஸ்டண்ட்டை நேற்று நைட்டும் ட்ரை பண்ணாங்க, நேற்று ஈவினிங். இப்போ இன்றைக்கி ஃபங்க்ஷன் அப்படின்னா நேற்று ஈவினிங் தான் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுமா, நேற்று ஈவினிங் தான் போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது. சரி, அதை நம்ம அவங்கள்ட்ட கேட்டாச்சு, அவங்களுக்கு அதுக்கு பதில் இல்லை. ஆனால் கிளியராக தெரியுது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டண்ட், இது ஒரு பிஆர் ஸ்டண்ட் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் நேற்று போன உடனே அவங்களுக்கு அதற்கான என்ன சொல்கிறது, அங்கேருந்து பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக பாதுகாப்போட ஒரு நல்ல கூட்டம் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் 3ஆம் தேதி ஜூலை 3ஆம் தேதியும் இதே மாதிரி 2ஆக பிரிக்கலாம்னு நினச்சாங்க. போன தடவை பார்த்திங்க அப்படின்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் விஜய் அவர்களால் நிற்க முடியாமல் ஏறக்குறைய குனிஞ்சிருந்து அவரால் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டார். ஸோ அதனால் இந்த தடவை 2ஆக பிரித்து கொடுத்துடலான்னு மாவட்ட வாரியாக ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும் இன்றைக்கி முன்னுரிமை கொடுத்து அந்த மாவட்டத்திலிருந்து அந்த தொகுதிகளில், அந்த மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளிலிருந்து இன்றைக்கி பசங்க பரிசு அவர்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சைடில் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த செட் ஆஃப் மாவட்டம், அதாவது அடுத்த செட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஜூலை 3ஆம் தேதி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கி அவருடைய பேச்சு ஆரம்பிக்கும் பொழுதே இன்றைக்கி தான் நான் பேச போகிறேன், ஜூலை 3ஆம் தேதி நான் எதுவும் பேச போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நான் அட்வைஸ் கொடுத்தா நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஸோ அதனால் இந்த விழாவில் இன்றைக்கி நான் கொடுக்குற அட்வைஸ் தான், ஜூலை 3ஆம் தேதி எந்த பேச்சும் கிடையாது, எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்து பேசினார். ஸோ அதெல்லாம் முடிஞ்சது, நல்லபடியாக கொடுத்துட்ருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 விஷயங்கள், முக்கியமாக ஒரு 3 விஷயங்கள் நம்ம மனதை வருடிய விஷயங்கள். இந்த 3 விஷயங்கள் முரணாக இருந்தது. விஜய் அவர்கள் பேசினதுலே ஒரு முரணாக இருந்தது. அதை எப்படி அவர் பேசலாம், அதை அவர் பேசுகிறதுக்கு ரைட்ஸ் இருக்கா, அதை பேசுகிறத அவர் எப்படி ஜட்ஜ் பண்ணுவார். இப்போ நம்ம இருக்கிறோம், ட்ரம்ப் இது பண்ணுறாரு அது பண்ணுறாரு, ட்ரம்ப் இது சரியில்லை அது சரியில்லை நம்ம பேசினா அது எப்படி ஒரு முட்டாள்தனமான வாதமாக இருக்கும். ட்ரம்ப்புக்கு நமக்கு என்ன சம்மந்தம்? நம்ம இங்கே இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் உட்காந்துருக்குறோம், அவர் அங்கே இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணணும் என்ன ஏதுன்றதுல நம்ம ஒப்பீனியன் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அது எந்த வகையான ஜஸ்டிஃபைடு ஒப்பீனியன் பார்க்கணும் இல்லையா? அதே மாதிரி அது அதை ஏற்றுக்கணும். ஜஸ்டிஃபைடு ஒப்பீனியன் நமக்கு சொல்கிற என்ன ரைட்ஸ் இருக்குன்றது இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசுனதில் முரணான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை சொல்கிறதுக்கு விஜய்க்கு தார்மீக உரிமையே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தோணல் உருவாச்சு. ஸோ அது என்ன 3 விஷயங்கள், அதை பற்றி பார்க்கலான்னு முடிவெடுத்தோம். முதலாக பார்த்தீங்க அப்படின்னா திரு விஜய் அவர்கள் ஒரு பசங்கள்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னா, படித்த தலைவர்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. படித்த தலைவர்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நீங்களாம் படிச்சிருக்கீங்க, நீங்களாம் அரசியலுக்கு வாங்க, என்னுடைய கட்சியில் இணைங்கன்றது சூசகமாக சொல்கிறாரு. போன வருஷத்துலேருந்தே அவர் அதான் ட்ரை பண்ணுறாரு. அதாவது நல்ல படித்த மாணவர்களை கூட்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி அவங்கள தன்னுடைய கட்சிக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு ஜிம்மிக்ஸ் தான் இந்த மொத்த மாநாடுமே. இதுக்கு என்ன செலவாக போகுது, என்ன ஒரு 50 லட்ச ரூபா ஆயிருமா? 50 லட்ச ரூபான்றது விஜய்க்கு இன்னைக்கு ஒரு 2-3 மணி நேரம் கால் ஷீட், அவ்வளவுதான். அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த ஒரு 2 மணி நேரம் அவருக்கு வர்ற வருமானத்தை அவருக்கான ப்ரமோஷனை எப்படி மாற்றிக்கிறாருன்னா, அங்கே உள்ள படித்த மாணவர்கள்ட்ட என் கட்சியில் சேருங்கன்னு சொல்லாமல் சொல்கிறது தான் அந்த வேலை. ஸோ படித்த தலைவர்கள் வேணுன்றாரு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, தாவே கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் என்ன படிச்சிருக்காரு?
வெறும் ஒன்றும் இல்லை, அதாவது பேச்சுலர்ஸ் டிகிரி ஃப்ரம் லயோலா காலேஜ். லயோலா காலேஜில் சீட்டு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அந்த 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 இடத்துல அந்த சினாரியோவை அந்த என்ன சொல்கிறது அதை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். லயோலா காலேஜில் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த என்ன சொல்கிறது அந்த கிறிஸ்டியானிட்டி அந்த மிஷனரி பேஸ்டு இஷ்யூஸ் இருக்குது. அவங்க வந்து அந்த கிறிஸ்டியானிட்டிக்கு இந்த ஆர்சி கிறிஸ்டின்ஸுக்கும் அப்படி ஆர்சி கிறிஸ்டின்ஸுக்கு இல்லை அப்படின்னா தான் வந்து சிஎஸ்ஐக்கு முன்னுரிமை கொடுக்குறது, கிறிஸ்டியானிட்டிக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ அந்த முன்னுரிமையின் அடிப்படையில் இன்னும் சொல்ல போனால் ஒரு செலிபிரிட்டின்ற அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோட பசங்க எல்லாருமே லயோலா காலேஜில் படிச்சிருப்பாங்க. அது இல்லாமல் மேக்ஸிமம் கிறிஸ்டியன்ஸ் வந்து லயோலா காலேஜில் படித்து வெளில வருவாங்க. அதுவும் குறிப்பாக விஷுவல் கம்யூனிகேஷன் திரு விஜய் அவர்கள் படித்த விஷுவல் கம்யூனிகேஷன் பேச்சுலர்ஸ் டிகிரி பார்த்திங்க அப்படின்னா அது குறிப்பாக வந்து என்ன சொல்கிறது விரல் விட்டு எண்ணிரலாம் அப்படியானவங்க மட்டும் தான் படிக்க முடியும். அது வந்து ரெக்கமெண்டேஷன் பேசிஸ்லையும் என்ன சொல்கிறது பரிந்துரையின் பேசிஸ் என்ன சொல்கிறது அந்த ப்ரிவிலேஜினுடைய பேசிஸ்லையும் தான் போயிட்டுருக்கோம். அப்படி ஒரு ப்ரிவிலேஜ் பேசிஸில் ரெக்கமெண்டேஷன் பேசிஸில் கிறிஸ்டியன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினாலையும், ரெண்டாவது சந்திரசேகர் அதாவது கொடியேட்டி பிறந்த ஒரு டைரக்டர் சந்திரசேகர் அவருடைய மகன்ற ஒரே போர்வையினாலையும் கிடைச்ச ஒரு சீட்டு, அதன் மூலயமா கிடைச்ச டிகிரி. அதை கம்ப்ளீட் பண்ணாரா என்னன்றது கூட தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக அது வாங்கிடலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, வாங்கியிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். பட் ஆனால் ஒரு வெறுமன விஷுவல் கம்யூனிகேஷனில் பேச்சுலர்ஸ் டிகிரி படித்தவர், அது எந்த வகையில் ஒரு நாட்டை ஆள்றதுக்கான ஒரு திறமையாக வரும்? படித்த தலைவர்கள் வேணும்னா எதை வேணாலும் யாரும் படிக்கலாம். இப்போ 12வது வரைக்கும் படித்தவன் இல்லையா? ஏன் இப்போ ஒரு என்ன சொல்கிறது ஐஐடி முடித்தவன் படித்தவன் இல்லையா? ஏன் 10 முடித்தவன் படித்தவன் இல்லையா? நாட்டை வந்து படிக்காதவங்க காப்பாற்றலையா? சரி, படிக்காதவங்க தான் வரணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அதுக்கும் படிக்காதவங்க இருந்தாலும் போதும் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய ஸ்டாண்டும் அதுதான், படித்தவங்க நல்லா படித்தவங்க தான் அரசியலில் இருக்கணும். உடனே வந்து காமராஜர் வந்து படிச்சிருக்காரா, கலைஞர் படிச்சிருக்காரா, அவர் படிச்சிருக்காரு, அந்த காலகட்டங்களில் யாருமே படிக்கல. எங்கள் தாத்தாவும் படிக்கல, உங்கள் தாத்தாவும் படிக்கல, எங்கள் அப்பாவும் படிக்கல, உங்கள் அப்பாவும் படிக்கல. அப்படிங்கும் பொழுது அப்போ அது ஓகே. இப்போ நம்ம எல்லாரும் குறைந்தபட்சம் பிஇ டிகிரி கையில் வச்சு உட்காந்துருக்கோம். இன்னைக்கு தடிக்கு விழுந்தவங்க அப்படிங்கும்போது இப்பவும் அந்த படிக்காதவனும் நம்ம வந்து ஆட்சி பண்ணலான்ற கான்செப்டை நானும் ஏற்றுக்க போறதில்லை. ஆனால் என்ன படிச்சிருக்கணுன்றது இருக்குல்ல, விஷுவல் கம்யூனிகேஷன் படிப்பு போதுமா? விஷுவல் கம்யூனிகேஷன் வச்சு என்ன எடிட் பண்ணுவாரா உட்காந்து? அப்படி இல்லைன்னா என்ன கேமராவில் ஆங்கிள் பார்த்துட்டு உட்காருவாரா? அதை படித்தவருக்கும் அரசியல்வாதிக்கும் இல்லை இவர் சொல்கிற விஜய் கிளைம் பண்ணுற தலைவருக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, பசவராஜ் பொம்மை பழைய கர்நாடகாவினுடைய சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். மெத்த படித்தவர், பார்த்தா அப்படி இருக்க மாட்டார், மெத்த படித்தவர். நீங்கள் சிவராஜ் சௌஹான் எடுத்துக்கோங்க, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஏ கோல்டு மெடலிஸ்ட், மத்திய பிரதேசனுடைய சிவராஜ் சௌஹான். அதே மாதிரி மம்தா பானர்ஜி, நீங்கள் ஒன்றும் இல்லை நிதிஷ்குமார் எடுத்துக்கோங்க, பீகார் நிதிஷ்குமார். பீகார்னால ஏதோ படிக்காத ஏதோ பாமர மக்கள் வாழ்கிற ஊர்னு அந்த மாநிலத்தினுடைய நிதிஷ்குமார் பார்த்தீங்க அப்படின்னா என்ஐடி பீகாரில், அதாவது என்ஐடி பீகாரில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவரும். கெஜ்ரிவால் எடுத்துக்கோங்க, கெஜ்ரிவால் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் அப்படி தான் மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவர் ஐஆர்எஸ்ஸாக இருந்தவர், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸில் இருந்தவர் அவர். ஸோ படிப்பு வந்து பெரிய இடங்களில் பெரிய பெரிய படிப்பு படித்து பெரிய பெரிய சாதனைகள் பண்ணவங்க. குறைந்தபட்சம் அது எதுவும் இல்லைனா கூட நீங்கள் தீதி எடுத்துக்கோங்க, மம்தா தீதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவங்க, அதாவது அரசியல் சார்ந்த அரசு சார்ந்த படிப்பாவது படித்தவங்க. ஸோ இப்படியான படிப்புகள் அட்லீஸ்ட் தேவை. நீங்கள் விஷுவல் கம்யூனிகேஷன் வச்சுட்டு நானும் படித்தவன் தான், எனக்கும் ஓட்டு போடுங்கன்னு எந்த வகையில் நீங்கள் கேட்குறவங்களுக்கு தார்மீக உரிமை இருக்குது திரு விஜய் அவர்களே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கோணத்தில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. படிப்புன்றது எதை வேணாலும் படிச்சு வரலான்னு இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர், எக்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, மதுரையை சார்ந்தவர், அவர் சொன்னார், அவர் படிக்காத படிப்பு இல்லை, ஹார்வர்டு அங்கே படித்தேன் இங்கே படித்தேன். அவருடைய தாத்தா காலத்துலேருந்து எல்லாரும் படித்தவங்க, அவர் அப்பா படித்தவர், அவர் படித்தவர். ஆனாலும் அவரே ஃபினான்ஸுக்கு சரி வர மாட்டான்னு தூக்கி தர போட்டோமா இல்லையா? ஸோ அரசியலுக்கு அரசியல்வாதிகளுக்கும் தலைவர்களுக்கும் படிப்பு தேவைதான்றதுல விஜய் அவர்களுடைய கருத்துக்கு என்னுடைய மாறுபட்ட கருத்தே இல்லை. ஆனால் என்ன படிச்சிருக்கணும்? அரசியல் சம்பந்தப்பட்ட மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சோசியாலஜி படிச்சிருக்கீங்களா, ஒரு சிவிக் சயின்ஸ் படிச்சிருக்கீங்களா, ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கீங்களா? அப்படி இல்லை அப்படின்னா வேற ஏதாவது, அதாவது நிர்வாகம் சார்ந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை படிக்கிறதுக்காக ஒரு காமர்ஸில் ஏதாவது ஒரு பிஹெச்டி பண்ணியிருக்கீங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வேற ஏதாவது ஒரு பிடபிள்யூடி ஒர்க்குக்காக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு ஒரு இன்ஜினியரிங் இருக்கா உங்கள்கிட்ட? ஏதாவது இருக்கணும்ல. அது எதுவுமே இல்லாமல் படம், உங்கள் அப்பா வந்து டைரக்டர், நீங்கள் வந்து அந்த படத்தில் நடிக்கணும், அவருடைய நிழலில் வந்தவர். இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 40-45 வயசு, இன்னைக்கு உங்களுக்கு 50 வயசு, 45 வயசுக்கு மேலே தான் நீங்கள் வந்து உங்கள் சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிங்க. அது வரைக்கும் வந்து இன்னொருடைய நிழலில் தான் அப்பா இருக்காரு, நம்மளும் அதை படித்து உள்ளே வந்து நம்மளும் வந்து நடிகராகலான்ற ஒரே எண்ணத்துக்காக படித்தவர் நீங்கள். உங்களுடைய படிப்பு தலைமை குணம் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி சிஎம் ஆகிறதுக்குலாம் எடுபடாது திரு விஜய் அவர்களே. ஸோ இது ஒரு மிகப்பெரிய முரண். நீங்கள் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும், பார்ப்போம். இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கரியர், அதாவது கரியரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், ஒரு கரியர் அட்வைஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் கொடுக்குறாரு. ஸோ அவர் வந்து அவர் சூஸ் பண்ண கரியரில் அவர் வந்து ஒரு வெற்றியாளர்.
அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது கணிசமான வெற்றியை வாங்கி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நோட்டபிள் ஆக்டர்ஸ்ன்ற லிஸ்ட்டில் திரு விஜய் அவர்கள் இருக்கிறான்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நம்பர் 1 நம்பர் 2ன்றது விஜய் ஃபேன்ஸ் அது என்ன சொல்கிறது, அது கிளைம் பண்ணுவாங்க. அதை எதிர்த்து இப்போ என்னை பண்ணுறவங்களாம் அதை எதிர்க்கிறோம், அது இல்லைன்னு சொல்லி நாங்கள் வந்து தர்க்க ரீதியாக வாதம் பண்ணுறதுலாம் இருக்கட்டும். இருந்தாலும் ஒரு நோட்டபிள் ஃபிலிம் பர்சனாலிட்டி விஜய் அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருக்குன்னு ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சிருக்காரு, அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கரியர் அட்வைஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அரசியலை ஒரு கரியராக சூஸ் பண்ணுங்கன்றார். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதற்கு முன்னாடி விஜய்க்கும் அரசியலுக்கும் ஒரு சுக்கு தொடர்பு இருக்கா? ஸோ அரசியலில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கட்சிக்காக நீங்கள் அந்த படிக்கிற பிள்ளைங்களை, அதை படித்து ஜெயிச்ச பிள்ளைங்களை நீங்கள் கூப்பிடுறீங்க. அதன் மூலயமா பல மாணவர்கள் ஈர்க்கப்படுவாங்க, நீங்கள் நம்புறீங்க. அதாவது படித்த பசங்களை கூப்பிட்டு வச்சு பேசும்பொழுது படிக்காத பசங்களை உட்காந்து கேட்பாங்க. இப்போ வீட்டில் டிவி உட்காரும்போது பாரா விஜய் சொல்கிறாரு, இப்போ விஜய்கிட்ட போய் படித்து 10th பாரு எத்தனை பேர் போய் பரிசு வாங்கியிருக்காங்க, நீ உட்காந்து கேளு, விஜய் சொல்கிறத கேளு. 12th படிக்கும்போது நீ அவர்கிட்ட போய் பரிசு வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் மோட்டிவேட் பண்ணுற பசங்க பெற்றோர்கள்னு இருப்பாங்க. அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து அரசியலை கரியராக சூஸ் பண்ண சொல்கிறீங்களே, உங்களுடைய கரியர் வந்து சினிமா. அட்லீஸ்ட் நான் சினிமாவில் இப்படி வந்தேன், சினிமாவில் இந்த மாதிரி வரணும், வைக்கணும், இது பண்ணணும், வைக்கணும்னு நீங்கள் அதுக்கு ஒரு அகாடமி வச்சு சினிமாவில் எப்படி ஜெயிக்கணுன்றதுக்கு நீங்கள் ஒரு வழிமுறை சொல்லி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. அரசியலை ஒரு கரியராக சூஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்களே, இதில் நீங்கள் சொல்கிறீங்க என்னென்னா கரியர் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஐடியாவும் கேட்டுக்கோங்க நீங்கள் சொல்கிறீங்க, ரைட்டு. ஸோ கரியர் அட்வைஸ் கொடுக்குறவங்க அட்லீஸ்ட் அதை பற்றி படிக்கிறாங்க, பல நேரங்களில் பேசுகிறாங்க, அதற்கான என்ன சொல்கிறது, அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம ரிசர்ச் பண்ண முடியுமோ பண்ணுறாங்க. இப்போது ஒரு ஜேபின்னு ஒருத்தர் இருக்கிறார், ஒரு கரியர் அட்வைசர், நல்ல கரியர் அட்வைசர். எனக்கு தெரியும், நான் படிக்கும் காலகட்டங்கள்லேருந்து அவர் வந்து ஒரு கரியர் அட்வைசராக இருக்கார். அவர் வந்து இந்த வருடத்தில் இதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், இங்கே போய் சேருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா அதில் அவர் ஆழ்ந்த ரிசர்ச் பண்ணி அவர் சொல்கிறது பாதி நேரத்தில் ஹிட் ஆகிருக்கு. அவர் பேச்சை கேட்டு அந்த மாணவர்கள் தான் இன்றைக்கி பல நேரங்களில் பல இடத்துல இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, கரியர் அட்வைஸ் கொடுக்குறதுக்கு நீங்கள் வந்துட்டீங்க, நீங்களா நினைக்கிறீங்களே, ஒரு சினிமா வெற்றி, அதாவது ஒரு திரைப்பட நடிகராக நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்கன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக நான் யாருக்கு வேணால் எந்த கரியர் அட்வைஸ் கொடுக்கலாம்னு நீங்கள் நினச்சிட்டீங்க, ரைட்டு. அரசியலை ஒரு கரியர் அட்வைஸாக கொடுக்குறீங்களே, அரசியலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அரசியலை பற்றி பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்ன ஒரு நெருக்கம் இருந்திருக்கு இது வரைக்கும்? நீங்கள் அரசியலில் எந்தெந்த விஷயங்களுக்கு குரல் கொடுத்துருக்கீங்க, எதற்கு மக்கள் சார்ந்து நின்றுருக்கீங்க, எதற்கு வந்து எதிர்ப்பாக குரல் கொடுத்துருக்கீங்க? ஒன்றுமே இல்லை. நீங்கள் இதுவரைக்கும் அரசியல் சார்ந்த குரல் வந்து ஒரு 2-3 தடவை, அதாவது இலங்கை ஸ்ரீலங்காவை மேப்பில் இருந்தே தூக்கணும்னு உங்கள் மேடை ஒரு மேடையில், அதாவது உங்கள் ரசிகர்கள் புடைசூழ நீங்கள் இருக்கிற மேடையில் ஒரு மேடையில் இலங்கையை மேப் அவுட்டே தூக்கணும்னு சொல்லி சொன்னீங்க. அப்பவும் இலங்கையில் உள்ள உங்களுடைய ரசிகர்கள் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உங்கள் வீட்டுக்கே லெட்டர் அனுப்புனாங்க. உங்களுடைய ரசிகர்கள் நாங்கள் இருக்கிறோமே, எங்களுடைய நாட்டை மேப் அவுட்டு தூக்குன்றீங்களே, இது என்ன மாதிரியான பேச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இப்படியான ஒரு பேச்சு நீங்கள் பேசுனீங்க. இதுதான் நீங்கள் பண்ண முதல் ஸ்டாண்டு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, காவிரி பிரச்சனைக்காக எல்லா அதாவது நடிகர் சங்கம் கூடும் பொழுது அந்த கூட்டங்களில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக அதை இல்லை, நான் மறுக்கலை. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் பண்ணது, இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய அப்பா அம்மா, உங்களுடைய தம்பி, இவங்க எல்லாரும் சேர்ந்து நீங்கள் இங்கே உள்ள சென்னையில் இருக்கிற நம்ம கலைவாணர் அரங்கத்தில் நீங்கள் வந்து ஒரு உண்ணாவிரதம் மாதிரி இருந்தீங்க. இந்த ரெண்டும் தான் எனக்கு தெரியும். நீங்கள் அதாவது அந்த நாகப்பட்டினத்தில் அந்த இலங்கையை மேப் அவுட்டு தூக்கணும், இலங்கை கடற்படை வந்து மீனவர்களை கொள்றாங்கன்றதுக்காண்டி இலங்கையே மேப் அவுட்டு தூக்கணும்னு பேசின ஒன்றும், இரண்டாவதாக நீங்கள் வந்து அதாவது கலைவாணர் அரங்கத்தில் இலங்கையில் நடக்கிற போர்க்குற்றங்களை எதிர்த்து நீங்கள் உட்காந்தீங்க. இந்த ரெண்டும் தான் நீங்கள் பண்ணது. மற்ற எல்லாமே மற்ற நடிகர்கள் கூட நீங்கள் உட்கார்ந்தது மட்டும்தான். மற்ற நடிகர்கள் ஒப்பீனியன் கொடுத்தாங்களேன்றதுக்காக நீங்கள் கொடுத்தது மட்டும்தான். ஆனால் அரசியலுக்காக ஒரு துருமையும் கிள்ளிப்படாதீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காண்டி, உங்களுடைய அரசியல் வளர்ச்சிக்காண்டியும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களை நீங்கள் ஒவ்வொரு நேரத்துலையும் போய் சந்தித்தது மட்டும்தான் நீங்கள் பண்ணது. இப்போ 2008 பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, ஏறக்குறைய ராகுல் காந்தியை போய் சந்திச்சிங்க. இப்போ கூட அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிங்க, அவர் கூட உங்களுக்கு ரிப்ளை போட்டார். அது வந்து எதுக்காக, காங்கிரஸில் ஒரு யூத் காங்கிரஸுடைய அந்த பதவி வாங்குறதுக்காக நீங்கள் போய் கேட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மையாருக்கு 2011 அணிலாக நாங்கள் இருப்போம்னு சொல்லி நீங்களும் உங்கள் அப்பாவும் போய் சந்திச்சிங்க. இதெல்லாம் வந்து அரசியல், உங்களுடைய அரசியல் வளர்ச்சிக்காக. மற்றபடி உங்களால் எந்த அரசியல் மாற்றம் உருவாகவில்லை, உங்களால் எந்த அரசியல் கட்சியிலும் பயன்பெறவில்லை, உங்களால் எந்த ஒரு அரசியல் டிஸ்கஷன்ஸும், அதாவது பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸும் இதுவரை நடைபெறவில்லை. ஒரு புது கருத்து
கருத்தியலை சொன்னேன், ஒரு ஒரு என்ன சொல்கிறது கான்ட்ரவர்ஷியலான கருத்தியலை சொன்னேன், அதனால் வந்து ஒரு அரசியல் களமே ஸ்தம்பிச்சு போச்சு அப்படின்னா நாட்டினோட அரசியல் மாற்றத்துக்கே ஒரு அடி போட்டேன் அப்படி இப்படின்னு எதுவுமே அரசியல் பின்புலம் இல்லாத ஒரு நீங்கள் வந்து எதன் அடிப்படையில் அரசியலை வந்து ஒரு கரியராக சூஸ் பண்ண வந்து அந்த மாணவர்களுக்கு, ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்டு அதனால் இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு பல அரசியல் கட்சிகள் கூட இன்னைக்கு கொடியை பிடிச்சிட்டு ஒவ்வொருத்தரும் தொண்டனா 500 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கும் சரக்குக்கும் பிரியாணிக்கும் அவனை அலைய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அதற்கு நீங்கள் பொறுப்பேற்பீங்களா? ஏற்கனவே உங்களுடைய ரசிகர்களே அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பல நேரங்களில் இது இல்லீகலான விஷயங்கள்ல இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் பேர் இல்லாத இடமே இல்லை. ஸோ அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி இருக்கிற நல்ல படித்த மாணவர்களையும் இந்த மாதிரி நீங்கள் ஆக்கிட மாட்டீங்கன்றது என்ன நிச்சயம் அப்படின்றது ஒரு ரெண்டாவது ரொம்ப முரணான பேச்சா இன்னைக்கு இருந்தது. மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா சே நோ டு ட்ரக்ஸ்னு 3 தடவை சே நோ டு ட்ரக்ஸ்னு அங்கே இருக்கிற கூட்டத்தையும் நீங்கள் சொல்ல வச்சிங்க. ரொம்ப நல்ல விஷயம். அந்த விஷயத்தை யாருமே எதிர்த்து பேசலை. இதையே உங்கள் படத்துலையே நீங்கள் சொல்ல மாட்டீங்க. உங்கள் படத்தில் ஒரு ப்ரொஃபஸராக வரீங்க, ஒரு காலேஜினுடைய ப்ரொஃபஸராக ஒரு லெக்சராக வரீங்க. வரும்பொழுது அந்த ப்ரொஃபஸர் குடிகாரராக வராரு. அதாவது காலையில் எழுந்திரிச்சோன்னே குடிச்சிட்டு கிளாஸுக்கு வர்றாரு. அதை வந்து நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறீங்க. அந்த பசங்க சொல்கிறாங்க அவர் சரக்கு போட்டு தான் வருவார், பக்கத்தில் இருக்க லெக்சரர் சொல்லுவாங்க அவர் சரக்கு போட்டு ஃபுல்லாக சரக்குலேயே தான் இருப்பார். இது என்ன மாதிரியான ட்ரெண்ட்? இது என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? நீங்கள் ஒரு காலேஜுக்கு போகிற ப்ரொஃபஸர் குடிச்சிட்டு போகலாமா? குடிச்சிட்டு போகிறத நார்மலைஸ் பண்ணுறீங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து சே நோ டு ட்ரக்ஸ்னு அரசியல் மேடையை போட்டு அரசியல் மேடையில் நீங்கள் சொல்லிட்டீங்களா அது சரியாயிருமா? அதே நேரத்தில் இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு பாடல் எழுதுறீங்க, அந்த பாடலில் மில்லி ஊற்றுனா கில்லி ஆயிடுவேன்னு எழுதுறீங்க. அதே நேரத்தில் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி லியோவுக்கு சக்ஸஸ் ஆகாத லியோவுக்கு சக்ஸஸ் மீட்டில் போயிட்டு மில்லியை ஊற்றுனா கில்லி ஆயிடுவேன், நான் கூழ் ஊற்றுறதை பற்றி தான் பேசினேன், கூழ் குடித்தா ஹெல்த்து அப்படின்றீங்க. இவ்வளவு கேவலமான ஒரு ஒப்பீடை இது வரைக்கும் யாரும் பண்ணியிருக்கவே மாட்டாங்க திரு விஜய் அவர்களே. இதெல்லாம் ரொம்ப தவறு. அதே சரி, அந்த பாட்டுக்கு நீங்கள் கொடுத்த, அதாவது நீங்கள் தான் வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் எழுதின எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து குடி, தம்மு, கஞ்சா, அந்த சரக்கு சம்மந்தப்பட்ட அந்த ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக பேசுனீங்கன்றதுனால அந்த பாட்டில் அசிங்கமாக அந்த வரிகளெல்லாம் நீக்கி அந்த படத்தில் வெறும் மம் பண்ணி அந்த பாட்டு வந்தது. வெறும் மியூசிக்கை மட்டும் ஓட வச்சு அந்த பாட்டு வந்தது. நடந்ததா இல்லையா? சரி, அதுக்கப்புறமா அது கரெக்டாக இருந்தீங்களா? அதுக்கு அடுத்த படத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷாம்பெயினை தான் சொன்னேன், நான் பார்ட்டி வைக்க போகிறேன், நான் வந்து கூத்தாட போகிறேன், குடிச்சிட்டு கூத்தாட போகிறேன்ற மாதிரி கோட்டு படத்துலையும் அதே மாதிரி ஒரு பாட்டு தான் வர வைக்கிறீங்க. ஒருவேளை அந்த மாதிரி பாட்டு வர வச்சு அது மூலிமா ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ண வச்சு உங்கள் படத்தை ஓட வைக்கலாம்னு என்ன நினைக்கிறீங்களோ தெரியல. ஆனால் சே நோ டு ட்ரக்ஸ்னு இன்னைக்கு மாணவர்கள் முன்னாடி நீங்கள் வந்து ஒரு போலி வேஷம் போடும் பொழுது உங்களுடைய படங்களில் நீங்கள் ட்ரக்ஸை மட்டும் தான் ப்ரமோட் பண்ணுறீங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் எல்லாருக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனால் ஆஃப்லைனில் கூட நீங்கள் வந்து ட்ரக் பார்ட்டி பண்ணுவீங்கன்னு இவங்க யார் சுசித்ரா போன்றவர்கள் வந்து உங்கள் மேலே கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ஒரு சைடில் இருந்துகிட்டு இருக்கு. சரி, அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். அதெல்லாம் அவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்கனாலும் உங்களுடைய படங்களில் நீங்கள் நல்ல விஷயங்களை ப்ரமோட் பண்ணாதானே. இப்போ எம்ஜிஆர் அவர்களோட படங்களில் நல்ல விஷயங்களை ப்ரமோட் பண்ணி தான் இன்றைக்கி வந்து எம்ஜிஆர் ஆனார். நீங்கள் எம்ஜிஆர் ஆகணும் அப்படி நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி எம்ஜிஆர் ஆக முடியும்? ஸோ முரணான விஷயங்கள், இந்த 3 முரண்கள் இன்னைக்கு உங்களுடைய பேச்சில் பார்த்தேன். இதெல்லாம் வந்து எந்த வகையிலையும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் பார்த்து திருந்துக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜூலை 3ஆம் தேதியும் பேசுங்க. நீங்கள் பேசுனா தான் கண்டென்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் பேசுங்க, பேசி என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்துடலாம். அரசியலில் உங்களை வந்து ஒரு முக்கியமான இடத்துல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய ரசிகர்கள். அவர்களுக்கு எந்த ஏமாற்றத்தையும் கொடுக்க மாட்டீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.